ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தா எப்பயுமே உங்களுக்கு சட்னி வேறு எதுவுமே செய்ய தெரியாதா? எப்போ பாரு மல்லாட்டை சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னுட்டுன்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தான். இருடா நான் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரேன்னுட்டுன்னு மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட கொய்யாக்காய் சட்னி தான் செஞ்சோம் வீட்டில். இதுக்கு வாணலில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 ஸ்பூன் கடலப்பருப்பு 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நாட்டு கொய்யாக்காய் தான் நான் சேர்த்துக்கிறேன். 2 காயா நாட்டு கொய்யாக்காவை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தோன்னா நம்மளோட கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.